பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் எழுதின நிருபம் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எனக்கு பிரியமானவர்களே, இது ஒரு அவசர காலம். உடனடியாக ஃபாஸ்ட் ஃபுட்டுன்ற மாதிரி யாராவது வந்துட்டாங்கன்னா வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு அட்ரஸ் கேட்டுட்ருக்கிறதுக்குள்ளே சாப்பாடு புக் பண்ணிவிடுவாங்க. எங்கேயாவது யார்ட்டையாவது அரேஞ்ச் பண்ணி புக் பண்ணிவிடுவாங்க. அந்த காலத்தில் உறம்பரெல்லாம் வந்துட்டாங்கன்னா அப்படி பண்ண மாட்டாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கூட கேட்பாங்க, இது மாதிரி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு செய்கிறவங்க இருக்காங்க. சில குடும்பத்தார் யாராவது சொந்தக்காரர் வந்துட்டாங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரியும், இதை வச்சுக்குவாங்க அப்படின்னு தோட்டத்து வழியாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. சில குடும்பங்களில் ஒரே ஒரு வாசல் மட்டும்தான் இருக்கும். சில வீடுகளில் பார்த்திங்க அப்படின்னா 2 வாசல் இருக்கும். தெரு வழியாக ஒன்று, தோட்டத்து வழியாக ஒன்று. அந்த தோட்டத்து வழியாக அவங்களுடைய நன்னடத்தை மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஒரு ட்ரெஸ் வேணும்னா உடனே ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுவாங்க, மீஷோவில் ஆர்டர் பண்ணுவாங்க, சொமோட்டோவில் சாப்பாடு ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி காசை கரியாக்கிறவங்களும் இருக்கிறார்கள். எனக்கு அது வேணும் இது வேணும் சொல்லி கேட்கிறவங்களும் இருக்கிறார்கள். அதில் விசுவாசம் என்று சொன்னால் என்ன சொல்லப்படுகிறது? நம்பப்படுகிற உறுதியும் காணப்படுகிற நிச்சயமாக இருக்கிறது விசுவாசம். நாம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? கர்த்தர்ட்ட ஆர்டர் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு இது வேணும், ஆண்டவரே எனக்கு இது அற்புதம் செய்யும், எனக்கு அதிசயம் செய்யும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு அதிகப்படுத்திக்கணும். அது வரதுக்கு ரொம்ப லேட்டாகும். ஆனால் நல்லதாக வருமா கெட்டதாக வருமானு தெரியாது. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆசீர்வாதமாக இருக்கும். அதை சொல்கிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நிறைய நேரங்களில் நான் இந்த ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, சில நேரத்தில் நான் சொல்லுவது உண்டு. நான் என்னுடைய ஜபங்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நேரம் துதிப்பேன், பாடுவேன், அல்லது அந்நிய பாஷை பேசுவேன், இல்லை பைபிள் ரீட் பண்ணுவேன். ஜபம் பண்ணுறது கொஞ்சம் நேரம் தான் எடுத்துக்குவேன், ஃபியூ செகண்ட்ஸ் தான் எடுத்துக்குவேன். ஏன் அப்படின்னு சொன்னால், உப்பு போட்டால் அந்த உப்பு அந்த சாப்பாட்லேயோ அந்த குழம்புலையோ கரையுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி நான் ஜெபித்தா என் ஜெபத்துக்கு பலன் வரும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. அதுதான் விசுவாசம். நம்ம ஏனோ என்று பாடலை, பாடும்போது உற்சாகமாக ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து பாடுறோம். வேதத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை நம்மளோட கூட பேசுகிறது என்பதை உணர்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறோம். வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்காக நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் எந்த நோக்கத்திற்காக ஏசப்பட்ட சில ஆசீர்வாதங்களை கேட்கிறீர்களோ தேவன் அருள் செய்வார். விசுவாசத்தை விட்டுடாதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்க. விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியை எதிர்க்கு நம்மளோட கூட இருப்பேன்னு சொல்லி ஏசப்பாவே கேட்குறார். விசுவாசிக்கணும். நம்முடைய சேலரியை நம்ம நம்பக்கூடாது. உங்கள் சேலரி என்னவாக இருக்கட்டும், அந்த சேலரிக்கு மேலே விசுவாசத்தை தான் வைக்கணும். ஒரு பொருள் வாங்கினோம்னா உங்கள் சேலரியை வச்சு ஜெபமாக வாங்கக்கூடாது. விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஏசப்பா எனக்கு இது வேணும்னு சொல்லி கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சேலரி 5000, 10,000, 50,000, 1 லட்சமாக இருக்கட்டும், 2 லட்சமாக இருக்கட்டும், 5 லட்சமாக இருக்கட்டும், ஆனால் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஏசப்பா வேறு விதமாக அற்புதமாக ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வார். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், விசுவாசிங்க. விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இருதயம் திறந்து ஆண்டோடைய அன்பை நோக்கி பார்த்து கேளுங்க. எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. அன்பு தகப்பனே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீதிமான்களாக இருந்து அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு பிடித்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய், இவர்கள் எப்படியோ இருந்தாங்க, இன்றைக்கி இப்படி இருக்கிறாங்க, ஏசப்பா தான் இவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் அருள் புரிய செபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும், நன்மை செய்ய ஆசீர்வதிக்கும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.